ஹலோ கைஸ், வடகொரியா அப்படிங்கிற பேரை கேட்டாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது அந்த நாட்டின் அதிபர் கிம் ஜாங் உன் மற்றும் அங்க இருக்கும் கடுமையான சட்டங்களும் தான். நாம கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத பல விஷயங்கள் அங்க நிஜமாவே நடந்துகிட்டு இருக்கு. இந்த நாட்டின் சில சட்டங்கள் வியப்பாக இருந்தாலும் பல சட்டங்கள் நம்மள அதிர்ச்சியில உரைய வைக்கும். அதாவது இங்க தேர்தல் நடக்கும், ஆனா ஒரு கட்சிக்கு மட்டுமே வாக்களிக்க முடியும். அப்படி நீங்க வாக்களிக்கலைன்னா நீங்க நேரடியாக ஜெயிலுக்கு தான் போவீங்க. அதே போல ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த அப்பாவி குழந்தை துரோகின்னு அழைக்கப்படும். அதே போல வடகொரியாவின் டிவியில மொத்தம் 4 சேனல்கள் இருந்தாலும் 4மே அரசு நடத்தும் செய்தி சேனல்களாகும். இதை மீறி வேற சேனலை நீங்க பார்க்க முயன்றா உங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். அதே போல குற்றம் செஞ்சா மட்டும் இல்ல, குற்றம் செய்ய நினைச்சா கூட ஜெயிலுக்கு போகக்கூடிய உலகின் ஒரே நாடு வடகொரியா மட்டுமே. இப்படி வடகொரியாவின் சில விசித்திரமான சட்டங்களை பத்தி இன்னைக்கு வீடியோல விரிவா பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ வடகொரியாவின் சில விசித்திரமான சட்டங்களை பத்தி பேச போகுது. ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணினா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். 2ஆம் உலக போருக்கு முன்னாடி வரைக்கும் கொரியா முழுவதையும் ஜப்பான் தான் 35 வருஷமா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனா 1945ல ஜப்பானோட ஆட்சி முடிவுக்கு வந்தப்போ கொரியா 2 துண்டுகளாக உடைஞ்சது. வடக்கு பகுதியை சோவியத் யூனியனும் தெற்கு பகுதியை அமெரிக்காவும் தங்களோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தாங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிற வடகொரியா மற்றும் தென்கொரியா உருவாக காரணம். 1948ல கிம் இல் சங் தலைவராகப்பட்டு வடகொரியா டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் கொரியான்னு அறிவிக்கப்பட்டது. ஆனா பேரளவுல கூட இன்று வரை அங்க ஜனநாயகம் நடக்கல. 1950ஆம் ஆண்டுல வட மற்றும் தென்கொரியாவுக்கு இடையில கொரியா வார்னு மிகப்பெரிய போர் வெடிச்சது. இந்த போர் முடிஞ்சாலும் இந்த 2 நாடுகளுக்கும் இடையில எந்த ஒரு முறையான பீஸ் ட்ரீட்டியும் கையெழுத்தாகல. அதனால டெக்னிக்கலி இந்த 2 நாடும் இன்று வரை போர் நிலையில தான் இருக்கு. வட மற்றும் தென்கொரியாவின் வரலாற்றை பத்தி நீங்க விரிவா தெரிஞ்சுக்க விரும்பினா நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்த இந்த வீடியோவை பாருங்க. வடகொரியா உருவானதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதிகாரத்தை ஒரே ஒரு குடும்பம் தான் தக்க வச்சிருக்கு. முதல்ல கிம் இல் சங், அவருக்கு அப்புறம் அவருடைய மகன் கிம் ஜாங் இல், இப்போ அவருடைய பேரன் கிம் ஜாங் உன். இவர் தான் தற்போதைய ஆட்சியாளராக இருக்காரு. இவங்க எல்லாருமே இவங்களுடைய அரியணையை காப்பாத்திக்கவும் மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக திரும்பாம இருக்கவும் பயம் மற்றும் கடுமையான தண்டனைகள் மூலமா மக்களை ஒடுக்கினாங்க. குறிப்பா தென்கொரியா மற்றும் மேற்கத்திய கலாச்சாரம் உள்ள வராம இருக்க ரொம்பவே கவனமா இருந்தாங்க. இதனால வடகொரியால சில கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதுல சில விசித்திரமான சட்டங்களை பத்தி சொல்றேன் கேளுங்க. வடகொரியாவில் நம்மள மாதிரி அங்க இருக்கிற சாதாரண மக்கள் இன்டர்நெட்டை பயன்படுத்த முடியாது. அவங்களுக்குன்னு இன்ட்ராநெட் அப்படிங்கிற ஒரு க்ளோஸ்டு நெட்வொர்க் மட்டும்தான் இருக்கு. மக்கள் என்ன படிக்கிறாங்க, யார்கிட்ட பேசுறாங்கன்னு இது மூலமா அரசாங்கம் முழுசா கண்காணிக்கும். வடகொரியாவில் அரசாங்கம் மட்டுமே டிவி, ரேடியோ மற்றும் செய்தித்தாள்களை நடத்த முடியும். அங்க தனியார் ஊடகங்களே கிடையாது. இந்த ஊடகங்கள் எப்பவும் கிம் வம்சத்தை புகழ்ந்து பாடுவதையும் அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகளை பெரிய எதிரிகளாக காட்டுவதையும் மட்டுமே செய்திகளா வெளியிடுறாங்க. இதனாலேயே அங்க இருக்கும் சாதாரண மக்கள் சின்ன வயசுல இருந்தே மேற்கத்திய நாடுகள் மேல மிகுந்த வெறுப்புடன் வளர்க்கப்படுறாங்க. மெட்ரோ ஸ்டேஷன் மற்றும் பொது இடங்கள்ல இசைக்கு பதிலா கிம் குடும்பத்தோட உரைகள் தான் ஒலிக்கும். அந்த நேரத்துல மக்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசக்கூடாது, சத்தமும் போடக்கூடாது. ஹாலிவுட் படங்களையோ இல்ல தென்கொரியா நாடகங்களையோ பார்த்தா அவங்கள லேபர் கேம்ப்ஸுக்கு அரசாங்கம் அனுப்பும். சில நேரங்கள்ல மரண தண்டனை கூட கிடைக்கலாம். வெஸ்டர்ன் கல்ச்சர்னால மக்கள் பாதிக்கப்படாம இருக்கவும் ஐடியாலஜிக்கல் பொல்யூஷனை தடுப்பதற்காகவும் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்துக்கு போகணும்னா கூட அரசாங்கம் கிட்ட முறையான அனுமதி வாங்கணும். அனுமதி இல்லாம பயணம் செஞ்சா அது சட்டவிரோதமா கருதப்படும். உயர் அதிகாரிகளுக்கும் கிம் ஜாங் உன்னின் நெருங்கிய கூட்டாளிகளுக்கும் மட்டுமே அங்க பாஸ்போர்ட் வழங்கப்படும். சாதாரண பொதுமக்கள் வடகொரியாவை விட்டு வெளியே போகிறத பத்தி அவங்க கனவுல கூட நினைக்க முடியாது. அரசாங்கத்தோட அனுமதி இல்லாம நீங்க வெளிநாட்டுக்கு போன் செஞ்சு பேசினா அது மிகப்பெரிய குற்றம். வடகொரியாவில் நிலம், வீடு, கடை, வணிகம் என எதுவுமே தனிநபருக்கு சொந்தமானது கிடையாது. அனைத்தும் அரசாங்கத்திற்கே சொந்தம். மக்கள் எதையும் சொந்தமா வச்சிருக்க முடியாது. அரசாங்கத்தின் ஒப்புதலுடன் மட்டுமே எதையும் பயன்படுத்த முடியும். 2024ல இருந்து வடகொரியாவில் சன்கிளாசஸ் போடவும் திருமண ஆடைகள் பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. வடகொரியாவில் மக்கள் அவங்க விருப்பப்படி எல்லாம் ஹேர் ஸ்டைல் வச்சுக்க முடியாது. அரசாங்கம் சொல்ற ஒரு குறிப்பிட்ட சில ஹேர் ஸ்டைல்களில் மட்டும்தான் முடி வெட்டிக்க முடியும்.
அது மட்டும் இல்லாம ஜீன்ஸ் பேண்ட் அணிவது, ஏர் டை பூசுவது, பளபளவென நவீன ஆடைகள் அணிவதுன்னு வெளி உலகத்து கலாச்சாரம் எதுவுமே அங்க அனுமதிக்கப்படாது. இதை மீறுபவர்களின் உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்டு அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். ஆடைகள் மட்டுமில்ல, உங்களுக்கு பிடிச்ச உணவை கூட நீங்க அங்க சாப்பிட முடியாது. அமெரிக்கா கலாச்சாரமாக கருதப்படும் ஹாட் டாக், பிஸா போன்ற உணவுகளுக்கு அங்க தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதே போல தென்கொரியா உணவுகளான புடேஜிகே மற்றும் மூன் போக்கி போன்ற உணவுகளை சாப்பிட்றதும் சட்டப்படி குற்றமாகும். அங்க எந்த மதத்தை பின்பற்றுவதும் சட்டவிரோதமானது. வெளி உலகத்துக்கு அவங்க மத சுதந்திரம் கொடுக்கிற மாதிரி காட்டிக்கவே சில தேவாலயங்களை வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அங்க போய் வேண்டவங்க கடுமையான லேபர் கேம்ப்ஸுக்கு அனுப்பப்படுவாங்க. ஒவ்வொரு காலனி மற்றும் வீடுகளை சுத்தியும் அரசாங்க மூலவாளிகள் இருப்பாங்க. அவங்க மக்களை ரகசியமா கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு குற்றம் செய்ய நினைச்சா கூட அது தெரிஞ்சு போச்சுன்னா நீங்க சிறைக்கு போக வேண்டியிருக்கும். அரசாங்கத்துக்கு எதிராக எதையாவது நினைச்சு அதை யாராவது புகார் அளிச்சா அது உங்களை நீங்களே அழிச்சுக்கிறதுக்கு சமம். அதே போல யாராவது அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்ல கிம் குடும்பத்துக்கு எதிராகவோ பேசினா அவங்க மட்டும் இல்ல, அவங்க முழு குடும்பமும் சிறையில் அடைக்கப்படுவாங்க. இந்த தண்டனை அடுத்து 3 தலைமுறைக்கு தொடரும். அதாவது ஒரு நபர் செஞ்ச குற்றத்துக்காக பல ஆண்டுகள் கழிச்சு பிறக்கும் அவருடைய பேரன் இல்ல பேத்திய கூட பிறப்பிலேயே துரோகின்னு சொல்லி சிறையில வாழ நேரிடும். கிம் குடும்பத்திற்கு எதிராக யாரும் கிளர்ச்சி செய்யக்கூடாதுன்னு இந்த கொடூரமான சட்டம் கடைபிடிக்கப்படுது. ஒவ்வொரு வாரமும் மக்கள் ஒரு வகுப்புல கூடி அவங்க செஞ்ச தவறுகளை சுட்டி காட்டணும். உதாரணத்துக்கு, இன்னைக்கு நான் கிம் ஜாங் உன்னை குறைவாக பாராட்டினேன், இல்ல வெளிநாட்டு விஷயங்களால ஈர்க்கப்பட்டேன்னு அவங்களாவே முன் வந்து மன்னிப்பு கேட்கணும். இதனால மத்தவங்க அவங்கள விமர்சிப்பதையும் அவங்க முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கப்படும். வடகொரியாவில் ஒவ்வொரு நபரும் வாக்களிப்பது கட்டாயம். ஆனா அங்க தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறது இல்ல, மாறாக அரசாங்கம் நிக்க வைக்கும் ஒரு ஆளுக்கு மட்டுமே வாக்களிக்க முடியும். வாக்களிக்க வராதவங்க துரோகிகள்னு அழைக்கப்படுவாங்க. அரசாங்கம் தனது சொந்த ஆளை மட்டுமே நிக்க வைக்குதுன்னா அப்புறம் எதுக்கு பொது வாக்களிப்பு நடக்குதுன்னு நீங்க கேட்கலாம். வடகொரியாவில் தேர்தல்கள் நடக்க காரணம் இங்க தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு இல்ல, அது மக்கள் எவ்வளவு விசுவாசமா இருக்காங்கன்னு செக் பண்றதுக்கு. அங்க 100% மக்களும் ஒரே ஒரு வேட்பாளருக்கு தான் வாக்களிக்கணும். இப்படி அனைவரும் ஒருவருக்கே வாக்களிப்பதை அரசாங்கம் தனது பலமாகவும் மக்கள் அவங்க மேல வச்சிருக்கும் நம்பிக்கையாகவும் பாக்குது. அங்க சுப்ரீம் பீப்புள்ஸ் அசம்பிளிங்கிற ஒரு தேசிய சட்டமன்றமும் இருக்கு. ஆனா இதோட வேலை புது முடிவுகளை எடுக்கிறது இல்ல, அதிபர் கிம் ஜாங் உன் எடுக்கும் முடிவுகளுக்கு அதிகாரப்பூர்வமா முத்திரை குத்துவது மட்டுமே. வடகொரியால ரொம்பவே மனிதாபிமானமற்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு பேர் தான் சங்பன். அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் போதே அதோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு இந்த அமைப்பு தீர்மானிச்சிடும். இது முழுக்க முழுக்க அந்த குழந்தையோட குடும்ப பின்னணியை வச்சுதான் முடிவு செய்யப்படுது. இந்த அமைப்புல மக்களை 3 வகையா பிரிக்கிறாங்க. முதல் வகை கோர் கிளாஸ். இவங்க தான் நாட்டோட உயர் அடுக்குல இருக்கிறவங்க. கிம் இல் சங் நடத்திய புரட்சியில கலந்துகிட்டவங்க மற்றும் கொரியா போர்ல வீரர்களாக இருந்தவங்களோட வாரிசுகள் தான் இந்த பிரிவுல இருப்பவங்க. இவங்க அரசாங்கத்துக்கு ரொம்ப விசுவாசமானவங்களா கருதப்படுறாங்க. இவங்களுக்கு தான் நாட்டில் இருக்கிற உயர் அதிகாரி வேலைகள் கிடைக்கும். அரசாங்கம் மற்றும் ராணுவத்துல உயர் பதவிகள்ல இவங்க மட்டும்தான் இருக்க முடியும். முக்கியமா வடகொரியாவின் தலைநகரமான பியாங்யாங்கில் வசிக்கவும் சொந்தமா கார் வச்சுக்கவும் இவங்களுக்கு தான் அனுமதி இருக்கு. 2வது வகை வேவரிங் கிளாஸ். இவங்க வடகொரியாவோட சராசரி குடிமக்கள். இவங்களோட முன்னோர்கள் சாதாரண தொழிலாளர்களாகவோ இல்ல விவசாயிகளாகவோ இருந்தவங்க. அரசாங்கத்தோட பார்வையில இவங்க ரொம்ப நல்லவங்களும் கிடையாது, ரொம்ப கெட்டவங்களும் கிடையாது. இவங்களுக்கு நடுத்தர வர்க்கத்துக்கு தேவையான வசதிகள் மட்டுமே அங்க அனுமதிக்கப்படுது. 3வது வகை ஹாஸ்டல் கிளாஸ். இவங்கள ஜோக்டே கியோச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட முன்னோர்கள் யாராவது மதத்தை பின்பற்றியவர்களாக இருந்தாலோ இல்ல தென்கொரியால இருக்கிறவங்க கூட ஏதாவது தொடர்புல வச்சிருந்தாலோ இவங்க இந்த பட்டியல்ல சேர்க்கப்படுவாங்க. வடகொரிய அரசாங்கம் இவங்கள துரோகிகளாக பாக்குது. அதனால சமூகத்துல இவங்களுக்கு எந்த மதிப்பும் இருக்காது. இவங்களுக்கு ரொம்பவே மோசமான வேலைகளான கிளீனிங் வேலை மற்றும் கூலி வேலை மட்டுமே தரப்படும். வடகொரிய மக்கள் அணியும் ஆடைகள்ல வெளிநாட்டு லோகோஸ், ஸ்லோகன்ஸ் இல்ல மற்ற நாடுகளின் கொடிகள் இருக்கக்கூடாது. இது வெளி உலகத்திலிருந்து வரும் கலாச்சார தாக்கம்னு அரசாங்கம் சொல்லுது. மக்கள் எப்போதும் வடகொரிய அடையாளத்தை மட்டுமே பிரதிபலிக்கணும்னு அந்நாட்டு அரசு விரும்புது. இந்த சட்டம் வெறும் உள்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க ஒரு சுற்றுலா பயணியா வடகொரியாவுக்கு போனாலும் உங்க விருப்பப்படி எல்லாம் அங்க சுத்தி பார்க்க முடியாது. எந்த நாட்டு பயணியா இருந்தாலும் அங்க உள்ள கடுமையான சட்டங்களை பின்பற்றணும். நீங்க எங்க போனாலும் ஒரு கவர்மெண்ட் கைடு கூட மட்டும்தான் போக முடியும்.
அரசாங்கம் அனுமதித்த இடங்களுக்கு மட்டும்தான் போக முடியும். அங்க உள்ள உள்ளூர் மக்கள் கிட்ட நீங்க பேச முடியாது, சுதந்திரமா போட்டோ எடுக்க முடியாது. ஒருவேளை நீங்க உள்ளூர்வாசியை இன்டர்வியூ எடுக்க விரும்பினா அதுக்கு உங்க கைடு கிட்ட முதல்ல அனுமதி வாங்கணும். வடகொரியாவில் மொபைல் போன்ஸ் மற்றும் லேப்டாப்ஸ் அனுமதிக்கப்பட்டாலும் அதுல ஒரு சிக்கல் இருக்கு. உங்களுடைய USB டிரைவுகள் மற்றும் மெமரி கார்ட்ஸ் தொடர்ந்து அதிகாரிகளால் சோதனையிடப்படும். வெளி உலகத்தை பத்தின தகவல்களையோ இல்ல வீடியோக்களோ உங்க போன் இல்லைன்னா லேப்டாப்ல இருந்தா அதுக்கு மிக கடுமையான தண்டனை விதிக்கப்படும். வடகொரியாவில் வாழும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு முக்கியமான கடமை இருக்கு. அதுதான் அரசாங்கத்தின் 10 பாயிண்ட் ஐடியாலஜிக்கல் பிரின்சிபல்ஸ். இத மக்கள் முழுமையா மனப்பாடம் செய்யணும். இந்த 10 கொள்கைகளிலும் கிம் இல் சங்கின் பேர் இடம்பெறாத ஒரு பாயிண்ட் கூட இருக்காது. யாராவது இந்த கொள்கையை சொல்லும் போது இடையில தடுமாறினாலோ இல்ல மறந்துட்டாலோ அவங்க அந்த நாட்டின் துரோகின்னு அழைக்கப்படுவாங்க. வடகொரியாவில் இருக்கும் ஒவ்வொரு தொலைக்காட்சி பெட்டியும் அரசாங்கத்தால் நடத்தப்படும் கொரியன் சென்ட்ரல் டெலிவிஷன் போன்ற அரசு சேனல்களை மட்டுமே ஒளிபரப்பும் வகையில அமைக்கப்பட்டிருக்கும். மக்கள் அவங்க விருப்பப்படி மற்ற சேனல்களை மாற்ற முடியாது. ஒருவேளை மாற்ற முயற்சி பண்ணா அது அங்க சட்டப்படி குற்றமாகும். வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்படும் டிவிகள்ல கூட மற்ற சேனல்களை பார்க்க முடியாதபடி தொழில்நுட்ப ரீதியா NTSC டியூனஸ் முன்கூட்டியே பிளாக் பண்ணப்பட்டிருக்கும். நம்ம ஊர்ல கார் இல்ல பைக் ஓட்ட தான் லைசன்ஸ் தேவைப்படும். ஆனா வடகொரியாவில் சைக்கிள் வச்சிருக்கிறவங்க கூட அதை பதிவு செய்யணும். நம்பர் பிளேட் பொருத்தி தான் சைக்கிளை பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம சைக்கிள் ஓட்டுறதுக்கு ரோட் சேஃப்டி எக்ஸாம்ல தேர்ச்சி பெற்று முறையான லைசன்ஸ் வாங்குறது அங்க கட்டாயம். வடகொரியாவில் இருக்கும் இன்னொரு விசித்திரமான விஷயம் என்னன்னா அவங்களுடைய கேலண்டர். வடகொரியா மட்டும் தனியா ஜூச்சேங்கிற கேலண்டரை பயன்படுத்துறாங்க. இந்த கேலண்டர் 1912 இருந்து தான் ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த நாட்டோட சுப்ரீம் லீடர் கிம் இல் சங் பிறந்த வருஷம் அதுதான். அதன்படி பார்த்தா இப்ப நாம இருக்கிற 2026 வருஷம் அவங்களுக்கு 114வது வருஷம். அடுத்ததா அந்த நாட்டோட ராணுவ விதிமுறை. வடகொரியால இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் அவங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி 17 வயசு ஆயிட்டா கட்டாயம் ராணுவத்துல சேரணும். அதுவும் சும்மா 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, தொடர்ந்து 10 வருஷம் ராணுவத்துல பணியாற்றுவது கட்டாயம். அதே போல வடகொரியாவில் அடிப்படை வசதியான மின்சாரம், குடி தண்ணீர், எரிவாயு எல்லாமே ரேஷன் முறையில தான் தரப்படுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஒருத்தர் எவ்வளவு பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத அரசாங்கம் ரொம்ப தீவிரமா கண்காணிக்கும். வடகொரியால இருக்கிற இன்னொரு விசித்திரமான சட்டம் என்னன்னா தலைவர்கள் மேல மக்கள் எவ்வளவு விசுவாசமா இருக்காங்கிறதுக்கு கிம் குடும்பத்துல யாராவது இறந்துட்டாலோ இல்ல கிம் இல் சங் மற்றும் கிம் ஜாங் இல்லின் நினைவு நாள் வந்தாலோ மக்கள் எல்லாரும் கட்டாயம் அழணும். அப்படி யாராவது அழலைன்னா அவங்க நாட்டுக்கு விசுவாசமா இல்லைன்னு அர்த்தம். ஒவ்வொரு வீட்டிலையும் கிம் இல் சங் மற்றும் கிம் ஜாங் இல்லின் புகைப்படங்களை கண்டிப்பா மக்கள் மாட்டி வைக்கணும். அதை தினமும் சுத்தமாகவும் வச்சிருக்கணும். ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள் கூட இந்த தலைவர்களோட உரைகளை மனப்பாடம் பண்ணி சொல்லணும். இது மூலமா சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு வடகொரிய தலைவர்கள் மேல ஒரு விசுவாசத்தை உருவாக்குறாங்க. இவ்வளவு விசித்திரமான சட்டங்கள் இருக்குது. சரி, வடகொரியா ஏன் உலக நாடுகள் கிட்ட இருந்து இவ்வளவு தனிமைப்பட்டு இருக்குன்னு நீங்க கேட்கலாம். வெளி உலகத்துல மக்கள் எப்படி சுதந்திரமா வாழ்றாங்கன்னு தெரிஞ்சா வடகொரியா மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக திரும்பிடுவாங்களோன்னு கிம் ஆட்சி பயப்படுது. அதனாலதான் அவங்க இன்டர்நெட், டிவி, ரேடியோ, டிராவல்னு எல்லாத்துக்கும் தடை விதிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வடகொரியா செஞ்சுக்கிட்டு வர அணுசக்தி சோதனைகளால உலக நாடுகள் அவங்க மேல நிறைய தடைகளை விதிச்சிருக்காங்க. இதுவும் அவங்க தனிமைப்பட்டு இருக்க ஒரு முக்கிய காரணம். சரி, வடகொரியாவில் இப்படி சட்டங்கள் எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு நீங்க கேட்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே அங்க இருந்து தப்பிச்சு வந்த மக்கள் சொன்ன விஷயங்களை வச்சுதான் உலகத்துக்கு தெரிய வந்தது. 2024 ஆண்டுல மட்டும் சுமார் 236 பேரும், 2025 ஆண்டுல சுமார் 224 பேரும் வடகொரியாவில இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. மேற்கத்திய நாடுகள் உளவு செயற்கைக்கோள்கள் மூலமாவும் அந்த நாட்டை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு வராங்க. சில பேர் அங்க நடக்கிற கொடுமைகளை ரகசியமா வீடியோ எடுத்து சீனா வழியா USB டிரைவ்ல கடத்தி வெளிக்கொண்டு வராங்க. இந்த தகவல்கள் மூலமா தான் வடகொரியா தன் மக்களை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்துதுங்கிற அதிர்ச்சியான உண்மை வெளிவந்தது. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது புரிதலை கொடுத்துருக்கோம்னு நம்புறேன். இது பத்தின உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.